ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன். அதில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மாவோட நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் சீரகம், முருங்கைத்தலை, பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஃபைனலாக இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ரொட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து போட்டு நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு, உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வேகும். நல்லா 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கோதுமை ரொட்டி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.